நிச்சயமா. அதுல ஒரு நமக்கே தெரியுதுல்ல. இப்ப நான் சொல்றதுதான். இப்ப சினிமாவுல வந்து அவர் புதிதாக என்ட்ரி குடுக்கும்போது, ஒரு டைரக்டர் சொல்றத அப்படியே கேட்டிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து டைரக்டர் சொல்றதையும் தாண்டி தன்னால வந்து என்னென்ன அடிஷனலா ஆட் பண்ணி நடிக்க முடியுமோ நடிச்சிருவாரு. ஏன்னா அவரு நல்ல ஒரு வளர்ந்த திறமையான நடிகரா அவர் அதில் துறையில இருக்காரு. அரசியல்ல இப்பதான் வந்திருக்காரு. இப்ப நீங்க உங்களை சுத்தி உள்ளவங்க எழுதி தரதையோ, சொல்றதையோ, அவங்க சொல்ற ஐடியாஸையோ அதை மட்டும் பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும். அப்போ உங்களுடைய சுய அறிவுக்குள்ள கொண்டுட்டு போய் நீங்க பரிசோதித்து இவங்களே ஐடியா கொடுத்தாலும் மற்றவர்கள் சொன்னாலும் அது சரியானதாக இருக்குமா, இது மக்களுக்கு பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை நோக்கி இன்னும் நகர தொடங்கலங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்ப நகர தொடங்கணும்னா ஒரு அனுபவம் உள்ள கட்சியோட கூட்டணியா வாங்கன்னு நான் சொல்றேன். தவறு இல்லை. நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்களா, திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிமுகவோட நீங்க சேர்ந்து இருக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. அதுல நீங்க உங்க அனுபவத்தை வளர்த்துக்கலாம். அனுபவம் அப்படிங்கிறது தேவை, நிச்சயமாக எல்லா விஷயத்திலுமே தேவை. அதுவும் குறிப்பா அரசியல் அனுபவம். இது நீண்ட பயணம். அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சினிமா துறையில கூடங்க ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, டக்குன்னு ஃபீல்ட் அவுட் ஆகி வெளியில போயிடுவாங்க, மறுபடியும். ஆனா அரசியல்ல பெரும்பான்மையானவர்கள் அரசியல்ல எடுத்துட்டாங்கன்னா ஆயுள் முழுவதும் அரசியல்ல தான் இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள். அந்த அந்த விஷயத்தை பற்றி அரசியல் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தை நீங்க தொடங்கின உடனே நான் முதல்வராகணும், நான் நாட்டை அப்படி அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து நாட்டுக்கே ஒரு ஆபத்து.